மதுரை சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இன்று நடைபெறுகிறது. இதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளாம் கோயில் நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டிருக்கு? மதுரையில மீனாட்சிக்கு நடக்கிற கல்யாணம் தான் இந்த திருவிழாவினுடைய மையமே. கல்யாணத்தை மையமா வச்சுதான் எல்லாமே நடக்குது. இந்த விழாவும் இந்த கொண்டாட்டமும் மதுரை புத்துணர்ச்சி பெறுறதும் இதெல்லாம் இந்த கல்யாணத்தை மையமா வச்சுதான். அப்படித்தான் 19ஆம் தேதியில இருந்து கொடியேற்றத்துடன் துவங்கி 12 நாள் நடக்கும். சித்திரத்தினுடைய முற்பகுதி அப்படிங்கிறது மீனாட்சி அம்மனுடைய மையமா வச்சு நடக்கூடிய விழாக்கள், பிற்பகுதி அப்படிங்கிறது கள்ளழகரை மையமா வச்சு நடக்கூடிய விழாக்கள். இதுல அவருடைய மதுரையினுடைய அரசியாக நேற்று முன்தினம் மீனாட்சி பட்டாபிஷேகம் கூடிட்டாங்க. நேற்று திக்கு விஜயம் போருக்கு போய் அஷ்டதிக்குல பாலகர்களை வெற்றி கொண்டு இன்னைக்கு மதுரையினுடைய அரசிக்கும் அவளுடைய நாயகன் கொப்பநாதருக்கும் இன்னைக்கு காலையில 8:35 மணில இருந்து 8:59 மணிக்குள்ளாக இந்த திருக்கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப பிரமாண்டமாக, ரொம்ப கோலாகலமாக இந்த விழா ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். இந்த வருஷமும் அதே மாதிரி 1,00,000 பேருக்கு அன்னதானம் போட்டு இந்த கல்யாணம் நடத்துறாங்க. கல்யாண விருந்து போட்டு மீனாட்சியினுடைய அந்த கோயிலுக்குள்ள கூடிய ஆடி மேல ஆடி வீதி, வடக்கு ஆடி வீதியினுடைய சந்திப்புல இந்த திருக்கல்யாண மேடை அமைக்கப்பட்டிருக்கு. 2 டன் மலர்களால அந்த மேடை அலங்காரம் செய்யப்பட்டிருக்குது. பார்க்கறதே ரொம்ப பயங்கர அழகான ஒரு காட்சி இது. இங்க திருக்கல்யாண மேடையில இன்னும் கொஞ்ச நேரத்துல பவளக்கனிமாய் பெருமாளும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் மணமேடைக்கு வர போறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து மீனாட்சி அம்மனும் அவருடைய நாயகன் சொக்கநாதரும் மணக்கோலத்துல எழுந்தருள்வாங்க. 8:35 மணிக்கு மீனாட்சி அம்மன் சார்பில் சுந்தரேஸ்வரர் சார்பிலையும் சிவாச்சாரியர்கள் மாலை மாற்றி அந்த பட்டு பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அப்புறம் வேத மந்திரங்கள், மங்கள வாக்கியம் எல்லாம் முழங்க அந்த திருக்கல்யாணம் ரொம்ப கோலாகலமா உற்சாகமா நடைபெற இருக்குது. சுவாமிக்கு மாங்கல்ய அனுபவிக்க அதே நேரத்துல கோயிலுக்குள்ளேயும் கோயிலுக்கு வெளியும் திரண்டிருக்கூடிய லட்சக்கணக்கான பெண்கள் எல்லாம் அவங்களுடைய தாலியிலும் மாற்றிக் கொள்வாங்க. அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ஒரு உணர்ச்சி மிக்கமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கும். 1,00,000 பேருக்கு திருக்கல்யாணம் விருந்து கொடுக்குறாங்க. அப்புறம் கோயில்ல வழக்கம் போல கல்யாணத்துல பங்கேற்றுட்டு மொய் எழுதி பிரசாதமும் வாங்கிட்டு போகக்கூடிய நிகழ்வுகளும் நடக்க இருக்குது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வெற்றி.